வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 24ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். நம்ம எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஏப்ரல் 23ஆம் தேதிக்கான பிளாஷ்பேக் நம்ம பார்த்துடலாம் மக்களே. தமிழ் வார விழா எப்போது கொண்டாடப்படும் அப்படின்னா ஏப்ரல் 25ல இருந்து மே 5 வரைக்கும் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ACEMU லா? இந்தியாவின் தென்னிந்தியாவின் முதல் ACEMU எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா நமக்கு சென்னையில தான். அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் ஆன்லைன் சர்வீசஸ் ஃபார் லோக் அதாலத்? ஆன்லைன் நிரந்தர லோக் அதாலத் சேவைகளை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரளா, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஹீல்ட் அப்படிங்கிற திட்டம் வந்து கல்லீரல் சம்பந்தப்பட்டது, லிவர். அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி டெஸ்டட் அந்த ஹைட்ரஜன் பாம்பு சோதனையை பண்ண நாடு எது அப்படின்னா சைனாக்காரன் தான். அடுத்த கேள்வி, எக்ஸசைஸ் டெசர்ட் பிளாக் அப்படிங்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE நமக்கு நடைபெற்றது. ஆங்கில மொழி தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 23. அதே மாதிரி வந்து உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினமும் நமக்கு ஏப்ரல் 23 மக்களே. ஏப்ரல் 24ஆம் தேதிக்காக கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல தமிழ்நாடு நியூஸ் பார்க்கற முன்னாடி நாளைக்கு குரூப் 4 நோட்டிபிகேஷன் வருது மக்களே. நமக்கு மண்டேல இருந்து குரூப் 4 உடைய புது டெஸ்ட் பேட்ச், மோஸ்ட்லி லாஸ்ட் டெஸ்ட் பேட்சா இருக்கும். லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ண போறோம். மொத்தம் 34 டெஸ்ட். இதுல நமக்கு பொது தமிழ், அதே மாதிரி உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் கேள்வி வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும், மேக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். 34 டெஸ்ட் இருக்கும். புக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும், அதே மாதிரி சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். இது போக எக்ஸ்ட்ராவாட்டு கரண்ட் அஃபேர்ஸ், பட்ஜெட், அதுக்கப்புறம் பாலிசி நோட் டெஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் மக்களே. ஏப்ரல் 28ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்சோடனே ஆன்சர் கீ PDF, கொஸ்டின் பேப்பர் PDF, எக்ஸ்பிளனேஷன் PDF எல்லாமே அனுப்பிடும். டாப் 5 ரேங்க் லிஸ்ட்டும் போடுவோம். இந்த கோல்டு பேட்ச்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 1999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸ்கெடியூல் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு, ஓகேவா? இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நேத்து, அதாவது ஒரு முந்தானத்தே கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. நேத்து ஈவினிங் மேல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி டக்குன்னு கோல்டு பிடிச்சிச்சு, ஏன்னு தெரியல. அது டக்குன்னு அப்படியே டக்குன்னு படுக்க போட்டுச்சு. அதனால வந்து கொஞ்சம், அதனால இன்னைக்கு இந்த வீடியோ லேட்டா வருது. அதனால ஒரு 2 நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு ஆனா எந்திரிக்க முடியல. அது சிரமத்துக்கு மன்னிக்கவும். பட் ரெகுலரா கிளாஸ் வந்துடும். 2 நாள் சேர்த்து வீடியோ போட விருப்பம் இல்லை. அதனாலதான் வந்து அதாவது 2 நாள் சேர்த்து போட்டா நம்ம கண்டென்ட் கம்மி ஆயிடும். அதனாலதான் வந்து 2 நாள் சேர்த்து போட்டா வந்து நம்ம வீடியோக்கு ஷார்ட் டைம்ல முடியும்னு சொல்லி நம்ம கண்டென்ட் கம்மி பண்ண காம்ப்ரமைஸ் மாதிரி ஆயிடும். அதனாலதான் வந்து நம்ம இன்னைக்கு லேட்டானா கூட இன்னைக்கான வீடியோ நம்ம போட்டுறோம்னு சொல்லிட்டு போட்டோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கவங்க யார் அப்படின்னா, அதாவது என்ன சொல்றதுக்கு, கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய்க்கு வந்து நிறைய பேருக்கு, நிறைய ஏழைகளுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, அந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூடைய சேர்பர்சன் சாந்தா அவர்கள். சாந்தா அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூசியம் மற்றும் சிலை, அருங்காட்சியகம் மற்றும் சிலை ஓபன் பண்ணிருக்காங்க. வேர் இஸ் டாக்டர் சாந்தா மியூசியம் இனாகிரேட்? டாக்டர் சாந்தா அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா அடையார்ல தான். இவங்க யாரு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஆன்காலஜிஸ்ட். ஆன்காலஜினா என்னன்னு தெரியுமா? ஆன்காலஜினா என்ன? ஆன்காலஜிஸ்ட் மற்றும் இந்த நமக்கு அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல மக்களே, அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூடைய சேர்பர்சன் இவங்க தான். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுடைய சேர்பர்சன் இவங்க தான். அது மட்டும் இல்லாம இவங்க சமீபத்துல காலம் ஆயிட்டாங்க. இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சுன்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 1954. இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யார் அப்படின்னா நமக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணமா. அந்த அடையார்ல கேன்சர் நம்ம வந்து ஹிஸ்டரியில எல்லாம் கூட படிச்சிருப்போம். முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய ஒரு முக்கியமான பங்களிப்பினால இந்த 1954 கேன்சர் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒண்ணு உருவாச்சு. இந்த சாந்தா அவர்கள் வந்து நம்ம என்ன சார் இவங்க மியூசியம் இது பண்ணலாம், இதெல்லாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு வாங்கிய விருதுகள் பத்தி லைட்டா சொல்றேன். இவங்க வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க, பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க, பத்ம விபூஷன் வாங்கியிருக்காங்க, ராமன் மெக்சேசி விருது நிறைய விருது வாங்கியிருக்காங்க மக்களே. அது இவங்க வாங்கின உயரிய விருது மட்டும் எந்த வருஷம் பார்க்கலாம், எக்ஸாம்ல கேள்வியா கேட்கலாம். அதாவது பத்ம விபூஷன் விருது, அதாவது நமக்கு ஆர்டர் தெரியல. முதல்ல பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. அதுல பத்ம விபூஷன் விருது 2016ஆம் ஆண்டே இவங்க வாங்கியிருந்தாங்க, ஓகேவா? அதனால இது உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா ஆன்சர் போடுறது இயர், முத்துலட்சுமி ரெட்டி, இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான பாட்டு. அடுத்தது நேஷனல் நியூஸ். தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தோம், நேத்து பகல்கம் அட்டாக் நமக்கு கண்டக்ட், அது பகல்கம் அட்டாக்ல நடைபெற்றது.
ஒரே பரபரப்பான சூழ்நிலையா இருக்கு. இந்தியா வந்து என்ன ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்தியா வந்து முக்கியமான ஒரு 5 விஷயங்களை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது தாக்குதல் இல்லாம இது வந்து ஒரு வித்தியாசமான தாக்குதல்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா வந்து அதாவது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம்னு இருந்தது, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அட்டாரி வாகா பார்டர்னு ஒண்ணு இருந்துச்சு, அந்த பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அங்க இருக்க டிப்ளமேட்டா அனுப்புறது, விசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுல வந்து பிரசித்தியா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் மக்களே. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது எப்போது கையெழுத்தானது? முதல்ல என்ன அப்படின்னா இந்த சிந்து நதி, நம்ம இண்டஸ் இது பார்ப்போம்ல, அந்த இண்டஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒரு 6 ரிவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஓகேவா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படி சிஜேஐ அப்படின்னா சேனாப், ஜீலம், ரவி, சீலம், ஜீலம், இண்டஸ். ஓகேவா? அந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஸ், ஆர்பிஎஸ்னா ராவி, பீஸ், சட்லஜ். ஓகேவா? இந்த 6 நதிகள் இருக்கு. ஓகேவா? இந்த 6 நதிகள்ல இந்த சிஜேஐ அப்படிங்கிற நதி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு, இதுல இந்த நதிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு. இதுதான் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. எப்போ கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 19, 1960 கையெழுத்து போட்டாங்க. ஓகேவா? இந்த 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 இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையானது. இதுக்கு யாரு வந்து இடையில இருந்து அந்த புரோக்கர் வேலை பார்த்தாங்க அப்படின்னா, புரோக்கர்னா தப்பான இது இல்ல, அதாவது இடையில இருந்து ரெண்டுத்துக்கும் வந்து அந்த அரேஞ்ச் பண்ணதெல்லாம் யாரு அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் தான். ஓகேவா? சோ வேர்ல்ட் பேங்க் தான் வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை புரோக்கர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ இதுல இருந்து என்ன கேள்வி கேட்டா, அதாவது சீனம், ஜீலம், இண்டஸ் நதி வந்து அதுல இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா அனுப்புவாங்க. ராவி, பி சட்லஜ் வந்து இந்தியாவுக்கு. ஓகேவா? இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த அக்ரிமெண்ட் பத்தி கேள்வி கேட்கலாம். 1960 வந்து கையெழுத்திடப்பட்டது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய அகழ்வாராய்ச்சி தளங்கள், தொல்லியல் தளங்கள் நிறைய இருக்கும். சோ இந்த பக்கம் மதுரை அந்த சைடு நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழடியா இருக்கட்டும், வெம்பக்கோட்டையா இருக்கட்டும், நிறைய சிவகலை, நிறைய அங்கங்க நமக்கு நிறைய இருக்கு. கொடுமணல் நிறைய நமக்கு எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேவா? இதனால இதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கும் அந்தந்த ஊரோட பிரசித்தி பெற்ற தொல்லியல் தலங்கள். சோ அந்த மாதிரி வந்து தொல்பொருள் இருக்குல்ல, அந்த கிராம அளவிலான தொல்பொருள் கணக்கெடுப்பை முழுசா நடத்தி முடிச்ச முதல் மாநிலம் எது அப்படின்னு கேள்வி. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கம்ப்ளீட் வில்லேஜ் லெவல் ஆன்டிக்யூட்டிஸ் சர்வே. தொல்பொருள் கணக்கெடுப்பு ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டாங்க. எங்க அப்படின்னா கர்நாடகால. ஓகேவா? சோ கர்நாடகா இப்ப நம்ம சமீபத்துல என்ன நியூஸ் பார்த்தோம், அதாவது நீதி வழங்குறதுல, அதாவது ஜஸ்டிஸ் டெலிவரியில வந்து யார் முதலிடத்துல இருக்காங்க, நீதி வழங்குவதில் வந்து சிறந்து கொடுக்கறது யார் அப்படின்னா கர்நாடகான்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப கர்நாடகால வந்து இந்த சிஎம், மினிஸ்டர், எம்எல்ஏ உடைய சேலரி எல்லாம் டபுள் ஆக்குனாங்க பார்த்தோமா? சோ அதுவும் நமக்கு கர்நாடகால தான். ஓகேவா? சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே கர்நாடகால இருந்து இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஆந்திரா. சோ அதாவது ஆந்திரால புது தலைநகரம் உருவாக்குறாங்க. இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களை கையிலே பிடிக்க முடிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, அதாவது அந்த அந்த அமராவதியை வந்து ஒரு வேர்ல்ட் லெவல்ல உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் போல. சோ நம்ம அன்னைக்கே பார்த்தோம், ஒரு 2 நாள் முன்னாடி கிளாஸ்ல, உலகத்திலேயே முதல்ல அந்த ரெனியூபிள் எனர்ஜியால ஃபுல்லா இயங்கக்கூடிய ஒரு நகரமாட்டு அமராவதியை உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ். ஓகேவா? இந்தியா முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமமாட்டு வந்து எதை உருவாக்க போறாங்க அப்படின்னா ஆந்திரால இருக்கக்கூடிய அமராவதியை உருவாக்க போறாங்க. அப்ப அமராவதி வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா வேற லெவல் வரும். ஏன்னா இப்ப நம்ம சென்னை மற்ற நகரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிளான்டு சிட்டி எதுவுமே கிடையாது. ஓகேவா? சோ பிளான்டான சிட்டி எதுவுமே கிடையாது. அதனாலதான் வந்து இந்த பாப்புலேஷன் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்க. அந்த அந்த இவ்வளவு உள்ள வந்தாலும் அக்கமடேட் பண்ண முடிய மாட்டேன். நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப இதே நம்ம யோசிச்சு பாத்துக்கோங்களேன். இப்ப திடீர்னு வந்து ஒரு ராமநாதபுரத்தை நம்ம தமிழ்நாடு வந்து கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரிதான், அதாவது இப்போ பிளான்டா ஒண்ணு பண்ண போறாங்க, அமராவதியை வேற லெவல்ல டெவலப் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த ரெனியூபிள் எனர்ஜி இதாட்டும் ஃபுல்லா மாத்த போறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஆந்திரால. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நார்த் ஈஸ்ட்ல நிறைய ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. சோ இதெல்லாம் ஒரு வாட்டியா போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. பார்ப்போம் எப்படி டைம் பெர்மிட் பண்ணுதா அப்படின்னு. சோ விச் ஸ்டேட் செலிப்ரேட்டட் த காரியா பூஜா? காரியா பூஜாவை கொண்டாடிய மாநிலம் எது? காரியா பூஜாவை எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா திரிபுரா மாநிலத்துல. காரியா அப்படிங்கிறது அங்க உள்ள கடவுளுடைய பெயர். ஓகேவா? இப்ப எப்படி சிவன், விஷ்ணு, இயேசு, அல்லா எல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி காரியா அப்படிங்கிறது அவங்க கும்பிடுற ஒரு கடவுள். சோ காரியா பூஜா. அதே மாதிரி திரிபுரால இன்னொரு ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கூட கேள்விகளை கேட்பாங்க, கார்ச்சி பூஜா. கார்ச்சி பூஜா அப்படிங்கிறதும் வந்து எங்க அப்படின்னா அதுவும் நமக்கு திரிபுரா தான். கார்ச்சி பூஜையும் நமக்கு அங்கதான். ஓகேவா?
அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொகுசு கப்பலுக்கான டூரிசத்தை வந்து நிறைய டெவலப் பண்றதுக்கான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சோ அதுக்கான போர்ட் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம தினமொரு திட்டம்ல கூட அந்த க்ரூஸ் பாரத் மிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் க்ரூஸ் டெர்மினல், இந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச கப்பல் முனையம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப ஒரு 2 நாள் முன்னாடி இருந்தா அதனுடைய இந்த ஆபரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வேலைகள் எல்லாத்தையும் வந்து ஆரம்பிச்சு அந்த 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 டெர்மினல் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் க்ரூஸ் டெர்மினல், இந்தியா மிகப்பெரிய சர்வதேச கப்பல் முனையம் வந்து எங்க அமைந்திருக்கு அப்படின்னா மும்பை மகாராஷ்டிரால அமைந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ மும்பை மகாராஷ்டிரா. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் அவார்டு. இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னா இவருக்கு தான் மக்களே இன்னைக்கான அவார்டு கொடுக்க போறாங்க. எந்த நாட்டுல உள்ளவர் அப்படின்னா மங்கோலியா நாட்டுல உள்ளவர். இவருடைய பெயர் வந்து கொஞ்சம் வாயில் நுழையாத மாதிரி இருக்கும். சோ உள்ள போய் நம்ம பேர் என்னன்னு பார்க்கலாம். இவருக்கு வந்து என்ன விருது அப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதாவது கிரீன் நோபல் பிரைஸ், பசுமை நோபல் விருது. அதாவது இதுக்கு பேர் பசுமை நோபல் விருது கிடையாது. இந்த விருதை வந்து பசுமை நோபல் விருதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன விருது, என்ன எதுக்காக வாங்கியிருக்காரு? ஹூ வந்த கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸ் 2025, 2025 ஆண்டுக்கான கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசை வென்றவர் யார் அப்படின்னா பாட்மோங் லவ் சந்தாஷ். பிஎல்எஸ் ஞாபகம் வச்சுக்கலாமா? பாட்மோங் லவ் சந்தாஷ். ஓகேவா? பிஎல்எஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது வந்து பார்த்தாலே தெரியுது சுற்றுச்சூழலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. இந்த பரிசை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அவார்டை கிரீன் நோபல் பிரைஸ், பசுமை நோபல் விருது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லுவாங்க. ஒரு மங்கோலியா நாட்டை சேர்ந்தவர். அதாவது இது வந்து நிறைய கேட்டகரியில கொடுப்பாங்க. ஏசியா கேட்டகரியில வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு, மங்கோலியா நாட்டை சேர்ந்தவர். அதுல ஏசியால பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த ட்ரில்லிங் அண்ட் மைனிங் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அதுக்காக தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஏசியா அது நிறைய யூரோப் அப்படி ஒவ்வொரு இதுக்கும் விருது இருக்கு. நம்ம ஏசியால உள்ள மட்டும் பார்த்தா போதும். லாஸ்ட் டைம் 2024 இந்த விருதை வந்து அலோக் சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு சத்தீஸ்கரை சேர்ந்தவர் ஒருத்தர் வாங்கினார். மேபி அதை கூட உங்களுக்கு இந்த வாட்டி எக்ஸாம்ல கேட்கலாம். 2024 இந்த கோல்ட்மேன் விருது, கிரீன் நோபல் பிரைஸ் விருதை வாங்கியவர் யாரு? ஏசியா, அதாவது ஆசிய கண்டத்திற்காக வாங்கியது யார் அப்படின்னா அலோக் சுக்லா. ஓகேவா? சோ அலோக் சுக்லா அவர்கள் தான் வாங்கியிருந்தார். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். சோ என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஸ்பை, முதல்வர் மற்றும் உளவாளி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா அமர்ஜீத் சிங் துலத். அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியவர். நமக்கு சஞ்சீவ் சோப்ரா ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சஞ்சீவ் சோப்ரா நம்ம என்ன புக்கு ஞாபகம் இருக்குமா? த கிரேட் கான்சிலியேட்டர் அப்படிங்கிற புக்கு, லால் பகதூர் சாஸ்திரி பத்திய புத்தகம் த கிரேட் கான்சிலியேட்டர் அப்படிங்கிறது. ராமன் PS நம்ம தமிழ்நாடுடைய அட்வொகேட் ஜெனரலா இருக்கக்கூடியவர், அதாவது தமிழ்நாட்டுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர். சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி புத்தகம் எழுத லியோ த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் CSK அப்படிங்கிற புத்தகம், லியோ த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் CSK அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் ராமன் PS. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள். ISSF வேர்ல்ட் கப் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. எங்க நடைபெற்றது அப்படின்னா லிமா, பெருல. இதுல வந்து முதலிடத்தை பிடிச்சது யாரு அப்படின்னா சைனா, 2வது இடத்தை பிடிச்சது யாரு அப்படின்னா அமெரிக்கா, 3வது இடம் நம்ம இந்தியா. இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னு கேட்டா 3வது. மொத்தம் இந்தியா எத்தனை மெடல் ஜெயிச்சாங்க அப்படின்னா 7 மெடல் ஜெயிச்சாங்க. அதுல 2 கோல்டு, 4 சில்வரு, 1 பிரான்ஸ், 2 தங்கம், 4 வெள்ளி, 1 வெண்கலம். ஓகேவா? நம்ம தங்கம் ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோம், அதாவது சுருச்சி சிங், சௌரப் யாதவ் பார்த்தோம். அதே சுருச்சி சிங் தான் இன்னொரு விருதும் வந்து வாங்கியிருந்தாங்க. ஓகேவா? இன்னொரு கோல்டும் அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. சுருச்சி சிங் பத்தி கேள்வியில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு முக்கியமான தினம் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா ஏப்ரல் 24. ஆக்சுவலி 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 மூலமா தான் இந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. இந்த 73வது அரசியலமைப்பு சட்டம் எப்ப அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 24, 1993. அந்த ஏப்ரல் 24 தான் வந்து நம்ம தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமா கொண்டாடுறோம். இது வந்து பஞ்சாயத்து ராஜ் பத்தினது. இப்போ நம்ம முனிசிபாலிட்டி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வரும், 1992. இது தனியா டே எல்லாம் கொண்டாடல. இது எப்ப அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜூன் 1, 1993. ஓகேவா? இது எங்க கேட்டது இல்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா எழுதிக்கோ. ஏன்னா இப்போலாம் இந்த மாதிரி போர்ஷன்ஸ் தான் நமக்கு டச் பண்றாங்க. 73வது அரசியல் சட்ட திருத்தம் எப்போ இம்ப்ளிமெண்டட், என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் 24, 1993. 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து எப்போ என்ஃபோர்ஸ்ட்னு கேட்டாங்கன்னா ஜூன் 1, 1993. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டே ஃபார் லெபார்டரி அனிமல்ஸ்.
உலக ஆய்வக விலங்குகளுக்கான தினம். ஆய்வக விலங்குகள்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப ஏதாவது ஒரு டெஸ்ட், ஒரு நோய்க்கான டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த லேப்ல வந்து மிருகங்களை வச்சுதான் பண்ணுவாங்க. சோ அதற்கான ஒரு தினம். ஓகேவா? சோ அப்படி ரொம்ப டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு தினம் தான், ஒரு அவேர்னஸ் ஆன டே தான் வந்து ஏப்ரல் 24. 1979 முதல்ல அந்த டே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த டே வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டா 1979. வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க மக்களே. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேட்கிற கேள்வி கரெக்டா ஆன்சரை போடுங்க. ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொது தமிழ் வீடியோ கிளாஸ் இது வந்து மே 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போறோம். சோ இதுல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 25 நாள் கிளாஸ். நீங்க பிகினரா இருந்தாலுமே 25 நாள்ல ஓரளவு உங்களுக்கு தமிழ் எல்லாமே புரியுற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவாங்க. டெய்லி 1 hour கிளாஸ் இருக்கு, காலையில 6 to 7. சப்போஸ் லைவ் அட்டன் பண்ண முடியல அந்த டைம்லனா நீங்க அடுத்த ரெக்கார்டாவும் பாத்துக்கலாம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணா ஸ்கெடியூல் டெலிகிராம் குரூப்ல இருக்கு. குரூப் 2 and 4 ரெண்டுமே யூஸ் ஆகும். இது போக இதுல கூட 7 ஃபுல் டெஸ்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் மக்களே. இதுல ஜாயின் பண்ணிக்கணும். 2499 வந்து இந்த அமௌண்ட்டை 9445275642 இந்த நம்பர் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல மேக்ஸ் வீக்கா இருக்கும்னு நினைக்கோங்க. மேக்ஸ் வந்து குரூப் 1, 2 and 4 ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 22 நாள் கிளாஸ், காலைல 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும். இதுவும் ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸா இருக்கும், பைலிங்குவல் கிளாஸஸா இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே 25 பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். இது 1999. இதுவும் அதே நம்பர் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ரெண்டுமே ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 3999 நீங்க பே பண்ணி நீங்க தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. மே 1ஆம் தேதியில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்க போது ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து நம்ம தினம் ஒரு திட்டம் பார்க்க போறோம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து க்ரூஸ் பாரத் மிஷன். க்ரூஸ்னா ஒண்ணும் இல்ல மக்களே, சொகுசு கப்பல் தான் நமக்கு க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ சொகுசு கப்பல் சுற்றுலாவை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் 30, 2024 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த க்ரூஸ் பாரத் மிஷன் அப்படிங்கிறது. இதோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்த க்ரூஸ் பேசஞ்சர் டிராபிக் சொல்லுவாங்க. அதாவது இந்த சொகுசு கப்பல்ல போகக்கூடிய இந்த மக்கள்கள் எண்ணிக்கை, க்ரூஸ் பேசஞ்சர் டிராபிக்க 5 வருஷத்துல, அதாவது 2029க்குள்ள டபுள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரதான நோக்கம். இதுதான் மிஷன் க்ரூஸ் பாரத் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம கமெண்ட் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான ஜிஎஸ்டி எப்ப வந்துச்சு? ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது. அடுத்தது வந்து இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். ஆப்ஷன் ஏ 1956, ஆப்ஷன் பி 1972, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1959. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பாத்துருக்கோம், மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க. அடுத்து நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணி அவங்களுக்காக சொல்லிடுறேன். அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல. குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே இதுவே காமன் ஆனது. சோ இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும், பிடிஎஃப்லயும் இருக்கும். இது மாதிரி மாசத்துக்கு 4 வீக்ல அனுப்பிடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். மெட்டீரியல் தமிழ்ல இங்கிலீஷ்லயும் இருக்கும் மக்களே. சாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது ஏப்ரல் 3வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அது போக நம்ம கிளாஸ்ல எடுக்காத நிறைய கண்டென்ட், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல ரெட்ல ஹைலைட் பண்ணிருப்போம் மக்களே. டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாரத்துக்கு 25 கொஸ்டின் இருக்கும். எல்லாமே நமக்கு டிஎன்பிஎஸ்ல எப்படி கேட்கறாங்களோ, நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகள், மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி வந்து நமக்கு சரியான இணையத்தை சூஸ் த கரெக்ட் பார், இந்த மாதிரி இருக்கும். இதுல சில ஸ்டாட்டிக் பார்ட் ஆட் பண்ணிருப்போம். இது நமக்கு எக்ஸ்பிளனேஷன்ல அது எல்லாமே டீடைலா கொடுத்துருப்போம். ஓகேவா? எல்லாமே பைலிங்குலா இருக்கும். இந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் இது மட்டுமே படிச்சா போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்ல மக்களே. நெக்ஸ்ட் நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அதே மாதிரி சஞ்சு டிஎன்பிஎஸ்சி பிலிம்ஸ் ஒரு சேனல் இருக்கு. ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி தான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலிகிராம்ல போய் நீங்க சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். குவிஸ் டெய்லி போடும். நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்ல வந்து தி ஹிந்து, தமிழ்ல வந்து தினமணி. அதே மாதிரி ஏதாவது முக்கியமான நோட்டிபிகேஷன், நியூஸ், நம்ம பேட்ச் டீடைல்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல போடும். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் கொடுங்க. சாந்தா அருங்காட்சியகம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா நமக்கு அடையார் சிங்கத்துல சென்னையில தான். ஓகேவா? அடுத்தது சிந்து நதிநீர் ஒப்பந்தம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 தான் கையெழுத்திடப்பட்டது. நமக்கு வில்லேஜ் லெவல் ஆன்டிகியூட்டி சர்வே, கிராம அளவிலான தொல்பொருள் கணக்கெடுப்பை நடத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா.
அடுத்தது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ் ஆந்திரால அமராவதியில அமைய போகுது. அடுத்த கேள்வி, கார்கி பூஜா வந்து நமக்கு திரிபுரா மாநிலம். இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் க்ரூஸ் டெர்மினல் வந்து எங்க அப்படின்னா நமக்கு மகாராஷ்டிரா மும்பைல. அடுத்தது கோல்ட்மேன் என்விரான்மெண்ட் பிரைஸ் 2025 பிஎல்எஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்பை புத்தகத்துடைய ஆசிரியர் வந்து அமர்ஜித் சிங் துலர். ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்ட் கப்ல இந்த துப்பாக்கி சுடுதல் உலக கோப்பையில இந்தியாவுடைய ரேங்க் 3. நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே ஏப்ரல் 24. அதே மாதிரி இந்த ஆய்வக விலங்குகளுக்கான தினமும் ஏப்ரல் 24. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கும் சில மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம் வீடியோ வர்றதுக்கு. கொஞ்சம் ஒரு 2 days அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. சீக்கிரமா வந்து கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து போடலாம். உடம்பு முடியாதனால இப்படி ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. ஸோ மீண்டும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.